இனி சமையல் என்ன தெரியுமா? முளைக்கீரை அசியல். முளைக்கீரையை நல்லா ஆஞ்சி நெருக்கிட்டு கீரை, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு, ஜீரகம் போட்டு நல்லா வெந்தோடனே துவரம்பருப்பு போட்டு மசித்து கீழே இறக்கி வச்சு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி கீரை மசியல். இது சாம்பார். அதே கீரையை 10 கிராம் புளி ஊற வச்சு கொஞ்சம் கரைச்சி ஊற்றி 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கரைச்சி வச்சுக்க வேண்டியது. 2 கடுகு, வெந்தயம் தாளித்து கொட்டி அந்த கீரையும் ஒரு தக்காளியை நெருக்கி போட்டு வதக்கி அந்த புளி ஜலத்தில் கொட்டினோன்னா நல்லா கொதித்தோன்னே அந்த வெந்த துவரம்பருப்பு கொட்டினா கீரை தக்காளி சாம்பார். இது ஜீரக ரசம். இந்த ஜீரக ரசத்துக்கு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 கருவேப்பிலை, கொஞ்சம் புளி கரைச்சி வச்சு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட வேண்டியது. புளியை கரைச்சி வச்சு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இந்த அரைச்சதை அதில் கரைச்சி கொட்டி எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்குள்ளே தண்ணியை விட்டோம்னா ஜீரக ரசம், கீரை தக்காளி சாம்பார், கீரை மசியல். இதுதான் இன்றைக்கி சமையல். 1.5 கப்பு ரைஸு, 4.5 கப்பு ஜலம் ரைஸு. இதுமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, பெல் பட்டனை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.